அஞ்சாவது சர்க்கத்தினுடைய கதையில் இருக்கும். அதில் என்னென்னா அவளுடைய பேச்சு, கங்கையினுடைய பேச்சை பார்த்தோம். ரொம்ப ஒரு கர்வத்தோடு அவள் பேசுகிறா. அந்த சமயத்தில் அவள் விழுந்தா, சொர்க்கத்துக்கு விழுந்தா, சத்தியலோகத்தினுடைய ஆகாசத்துலேருந்து சொர்க்கத்தில் விழுந்தா. சொர்க்கத்தில் வைஜெயந்த சிகரம்னுட்டும் அது மேலே விழுந்தா. அதுக்கப்புறம் வந்து ஹிமோத் பர்வதத்துக்கு மேலே விழணும். அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு தரங்க ரேகா, ஒரே ஒரு அலை போய் அம்பாளை வந்து தொட்டுது. பாணினா மிருதுலம் பராமரிஷத்து அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் இந்த சென்டென்ஸ்லேருந்தே ஆரம்பிச்சுருவான். அப்போது பரமேஸ்வரன் வந்து அப்படி ஒரு நிமிஷம் கழுத்தை தூக்கி அப்படி பார்க்குறார் அப்படின்னு அந்த இடத்தோட முடித்தோம் நம்ம. ஹரஹா ஈஷத்து உன்னமித கந்தரஹா கோபலேஷேன அவக்ஞயா அவக்ஞயா கூனிதைஹி விலோச்சனாஞ்சலைஹி பதனோன்முகீம் தாம் பஷ்யதி ஸ்ம. ஸோ பதன உன்முகினாலே விழுவதற்கு எதிர்நோக்கி இருப்பவள், அதாவது விழணும்னு காத்துட்டு இருக்கக்கூடிய அவளை, அந்த கங்கையை ஈஷத்து நமித கந்தரஹா கொஞ்சம் தலையை தூக்கி, அதாவது கழுத்தை அப்படி நிமித்தி, கோபலேஷேன பருஷைகி கோபத்தினுடைய ஒரு துளியினால அப்படியே கடுமையாக இருந்தது அவருடைய பார்வைகள், அந்த கண்ணனுடைய ஓரம். அவருக்கு இந்த தஞ்சாவூரில் வந்து பின்னாடி ராஜராஜ சோழனோட அந்த காலத்தில் ஆர் அதுக்கப்புறமோ என்னமோ சம்திங் லைக் தட் இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் இருக்குன்னு பேர். அவரோட வெரி ஃபேமஸ் பெயிண்டிங் என்னென்னா இந்த ஒரு திரிபுரஹர பெயிண்டிங், யாருதுன்னு தெரியல, பட் திரிபுரத்தை எரிச்ச அந்த பெயிண்டிங் வந்து எப்படின்னா வாய் வந்து சிரிச்சுன்னு இருக்கும், கண் வந்து கோபத்தோடு இருக்கும். அதை அப்படி மூடி பார்த்தோம்னா கண்கள் அப்படியே கோபமாக இருக்கும், வெறும்னா வாயை பார்த்தா சிரிச்சுட்டே இருக்கும். அதாவது சிரித்து புறம் எரித்தார், அவ்வளவுதான். அந்த புஞ்சிரிப்பினாலே அவர் வந்து முப்புறத்தையும் எரித்தாருங்கிறதா. கோப லேசம் தான் அவருக்கு இது திருமூண்டுக்கு ஒரு கோபம் வந்தது, அதனால ஓரக்கண்ணு செத்த அப்படி வந்து பருஷம் கடுமையா இருந்தது. அவக்ஞையா கூனிதைகி அப்படி ஒரு அவளை வந்து இதுவா பார்க்கிறார், இப்போ ஒரு மட்டமா பார்க்குறேன், என்ன என்கிட்டக்க உன்னுடைய வேகத்தை நீ வந்து டெஸ்ட் பண்றியா அப்படிங்கிற மாதிரி ஒரு பாவனையோட கண்ணை சுருக்கிண்டு விலோச்சன அஞ்சலகி அப்பேற்பட்ட ஓரக்கண்களினால் பதனோன்முகிம் தாம் பஷ்யதிஸ்ம அவளை பார்த்தார் கங்கைய மேல. மிஷதாம் திவோகசாம் விஸ்மயாய தாம் திரஷ்டும் உன்னமிதே சிரசி சா சரின் நிபபாத கேயம் ஆர்द्रयति மதுரோஹோ சிரஹ தாம் நிகிலாம் அகம் கிரசேயே இதி கஜானனஹ கரம் உச்சிரித்தம் அகரோத் சிவஹ சத்ரபம் தம் குங்காரேன ன்யவாரயத். இங்கே வந்து இந்த மிஷதாம் திவௌகசாம் விஸ்மயாய சா சரித்து நிபதத்துங்கிறது அதோட சேரணும். முதல்ல இங்கே பார்க்கணும், இதுதான் வந்து உங்களுக்கு சதி சப்தமியினுடைய ஒரு செக்ஷன். தாம் திரஷ்டும் உன்னமிதே சிரசி சதி பரமேஸ்வரன் ஈஸ்வரே ஆர் ஈஸ்வரேன சிரசி உன்னமிதே சதி. பகவான் வந்து அவளை பார்ப்பதற்காக தலைய செத்த நிமித்தின பொழுது மிஷதாம் திவௌகசாம் விஸ்மயாய, மிஷதாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய திவௌகசாம் தேவர்களினுடைய விஸ்மயாய ஆச்சரியத்திற்காக, அதாவது ஆச்சரியத்தை உண்டு பண்ணணுங்கிறதுக்காக. ஜென்ரலி அந்த கிரியார்த்த உபபத சதுர்த்தின்னு ஒன்று உண்டு. நிருசிம்ஹாய நமாமி அப்படின்னு இருந்ததுன்னா ஆக்சுவலி நமாமி வரைச்சே நிருசிம்ஹம் நமாமி வரணும் இல்லையா, த்விதியா வரணும். ஆனால் சதுர்த்தி போடலாம். சதுர்த்தி போடும் பொழுது வேறு ஒரு கிரியையை இண்டிகேட் பண்ணுற மாதிரி அந்த சதுர்த்தியை போடலான் இருக்கு, ஒரு துமுன் அர்த்தத்தை இண்டிகேட் பண்ணுற மாதிரி. ஸோ நிருசிம்ஹம் அனுகூலயித்தும் நமாமி அப்படின்னு நம்ம போடலாம். நிருசிம்ஹம் பிரசாதயித்தும், அவர் என் பேர் சந்தோஷப்படுவதற்காக. நிருசிம்ஹம் தோஷயித்தும் நமாமி, இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு துமுன் அர்த்தத்தை வச்சுட்டு போடலான் இருக்கு. அதே போல இங்கே வந்து மிஷதாம் திவௌகசாம் விஸ்மயாய ஆச்சரியத்திற்காக, ஆச்சரியத்தை கொடுப்பதற்காக. விஸ்மயம் உத்பாதயித்தும் அப்படிங்களாம், அதை வந்து உண்டு பண்ணுவதற்காக சா சரித்து நிபபாத்த அந்த நதியானது விழுந்தது. அவர் அப்படி தலையை தூக்கும் பொழுது தேவர்கள்லாம் வந்து ஆச்சரியப்படட்டும் அப்படின்னு நினைச்சுட்டு அந்த நதி கீழே விழுந்தா. உடனே வந்து பக்கத்துல பிள்ளையார் இருக்காரோ இல்லையோ, இது யாரு எங்க அப்பானுடைய தலையை வந்து அப்படியே ஈரம் பண்றா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சு இழுத்தாரா. அவர் இழுக்கணும்னு கையை எடுக்கிறார், அப்போ பரமேஸ்வரன் வந்து அப்படி தடுக்கிறார். எத்தனை ஒரு சக்தி அம்பாளுக்கு தனியா உண்டோ, எத்தனை சக்தி பரமேஸ்வரனுக்கு தனியா உண்டோ,
ரெண்டுத்தினுடைய ஒரு காம்பினேஷன்ல பிள்ளையாரும் முருகனும் பிறந்திருக்கா. அப்போ அவளுக்கு எத்தனை சக்தி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. கங்கையெல்லாம் ஒன்றும் இல்லை அந்த இடத்துல. இந்த காரியம் பரமேஸ்வரனால ஆகணுங்கிறது இருக்கு. அந்த லீலை இப்போ அவர் தான் பண்ணணும்னு இருக்கு. அதனால அவர் தடுத்தார். கேயம் மத் குரோஹோ சிரஹா, என்னுடைய தந்தையனுடைய சிரஹா தலையை ஆர்திரயதி ஈரமாக்குகிறது என்று தாம் நிகிலாம் அகம் கிரசேய இதி கஜானனஹ கரம் உச்ரிதம் அகரோத், நான் முழுவதுமாக அவளை விழுங்கி விடுகிறேன் அப்படின்னு. யானை முகமோ இல்லையோ, யானைக்கு நம்ம வந்து இந்த மாகத்தை வந்து பிழிஞ்சு போடுறச்சு, அந்த பிண்டம் போடுறச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். நன்ன உருட்டி 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 ஒரு சாத கவலத்தை அப்படி உள்ளே போடுவோம். அது மாதிரி அதை அப்படியே விழுங்கிடும். அதுதானே அதனுடைய ஒரு நேச்சரே. இங்கே கஜானனஹா பிள்ளையார் தாம் நிகிலாம் அகம் கிரசேய, அவளை முழுஷா நான் வந்து முழுங்கிவிடுறேன். இதி கஜானனஹா என்று பிள்ளையார் கணேசர் கரம் உச்சிரிதம் அகரோது, கையை தூக்கினார், அதாவது அவருடைய துதிக்கையை தூக்கினார். சிவஹா உடனே பரமேஸ்வரன் என்ன பண்றார், சத்ரபம் அப்படின்னா திரபானாலே வெட்கம்னு அர்த்தம். ஒரு ஒரு இங்க வந்து வெக்கத்தோட அவரை ஹூங்காரே சத்ரபம் தம் ஹூங்காரேன நிவாரயத்துங்கிறார். அதாவது ஒரு ஒரு அச்சத்தோட இருக்கிறவர்னு எடுத்துக்கலாம். ஏன்னா அப்படிங்கிறார் அப்பா. அப்போ குழந்தைக்கு எப்படி ஃபீல் பண்ணோம், ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படி, இல்லை நம்ம கையை நீட்டின உடனே நம்மள எல்லாரும் பரியாசம் பண்ணுவாளோ அப்படிங்கிற மாதிரி கஜானன் நினைச்சாராம். ஸோ அந்த அந்த ஒரு தன் பேர்ல ஒரு வெட்கப்பட்டு அந்த இருக்கக்கூடிய கணேசனை ஹூங்காரேன நிவாரயத்து தடுத்தார். ஸோ அந்த ஹூங்காரேனங்கிறது முன்னாடி வரணும். அதுக்கப்புறம்தான் பகவானுக்கு அங்க வந்து ஒரு நிமிஷம் நம்ம தப்பு பண்ணிட்டோமோங்கிற நினைப்பு அவருக்கு வருது. திரபாங்கிறது எப்படின்னா இதுல வரும், அபத்திரபம்மேன்னு ஒன்று ஒரு இது இருக்கு. யாதவாபியுதயத்துல சாபத்திரபாகா அப்படிங்கிற பதம் வரும். அபத்திரபம்னாலே வெட்கம் அகன்றவர் அப்படின்னு அர்த்தம். சத்ரபகான்னா வெட்கத்துடன் கூடினவர். அதுதான். ஸோ ஹூங்காரேன, ஹூங்காரத்தினால ஹூம்னு ஒரு சத்தம் போட்டார் பரமேஸ்வரன். அந்த சத்தத்தினால சத்ரபம், அதுதான் காரணம் ஆயிடுத்து பகவானுக்கு, அதாவது பிள்ளையாருக்கு வந்து ஒரு வெக்கத்தோடு அவர் தடுக்கப்பட்டார். நிவாரயத்து. ஆமா, பாசிஃபைங்கிறத விட ஹூங்கரிச்சு நான் தான் இங்க வேலையை பார்த்துட்டு இருக்கேன், நீ என்ன நடுவுல குறுக்க அப்படிங்கிற மாதிரி. குழந்தை தானே, அப்பா பண்றச்சே தானும் பண்ணலாங்கிற ஒரு ஒரு உற்சாகத்துல கையை நீட்டுறது அந்த குழந்தை. பண்ணாத அப்படின்னு அப்பா வந்து ஒரு சத்தம் போடுறார். உடனே சரின்னு அப்படியே பஸ்க்குன்னு இழுத்துண்டுறது தன்னுடைய துதிக்கைய. அது அந்த ஒரு அப்பா பிள்ளைக்கு உண்டான ஒரு விளையாட்டு சீனா அதை யோசிக்கணும். அப்ரதர்க்யம் சமீக்ஷிதாவதிம் தம் பினாகினஹ கபர்தவலயம் திவிஷதாம் ஆபகா அவாங் முகி பன்னகி கலஷமிவ சமாவிஷத் தஜ்ஜட்டாசு விஷதி வியன்னதி கியத் பதம் அமரைஹி அதிருஷ்யத ததனு தஜ்ஜலாரவஹ அஸ்ரூயத ததः பரம் ந கிஞ்சித் உபாலப்யத. இது வந்து சேர்ந்து வர்றச்சு கிஞ்சித் உபாலப்யதன்னு தான் வரணும். கிஞ்சித்து உபாலபியத அது வேணா போட்டுக்கலாம். நான் கிஞ்சித்து உபாலபியதான்னு போட்டா அப்ப தீர்க்கம் வரணும், இல்ல கிஞ்சித் உபாலபியதான்னு இருக்கணும். ஆமா, இத்தா போட்டு தீர்க்கம் வேற வரணும். சரியா, எய்தர் திஸ் ஆர் தட், எது வேணாலும். ந கிஞ்சித்து உபாலபியத அப்படின்னு அதை எடுத்துக்கலாம். அர்த்தம் வரும்பொழுது நமக்கு புரியும் அது ரெண்டுமே எப்படி வித்தியாசப்படுறதுன்னு. அப்ரதர்க்கியம் அசமீக்ஷித அவதிம் பினாக்கினஹ தம் கபர்த வலயம் திவிஷதாம் ஆபகா சமாவிஷத். திவிஷதாம் தேவர்களுடைய ஆபகா நதி, அவள் சமாவிஷத்து நுழைந்தாள். எதுக்குள் நுழைந்தாள்? கபர்த வலயம். பினாக்கினஹா கபர்த வலயம், பினாக்கியான சிவனுடைய கபர்த வலயம் ஜடா சுழல் இருக்கோ இல்லையோ, அந்த ஜடையினுடைய வலயத்திற்குள் அவள் நுழைந்தாள். அந்த ஜடையெல்லாம் வந்து அப்படியே விரிஞ்சு இருக்கு இப்படி, அதுக்குள்ள அவ வந்து அப்படியே நுழையறா. எப்படின்னா அப்ரதர்க்கியம், அந்த
அப்பிரதர்க்கியம் யதா சியாத் ததா இருக்கலாம். இல்லை இந்த அப்பிரதர்க்கியத்தை வந்து கபர்த வலயத்துக்கு அட்ஜெக்டிவா எடுத்துக்கலாம். இன்னதுன்னு புரிஞ்சுக்க முடியாத ஒரு ஜடாமுடியா இருக்கு பகவானுடையது. பிரதர்க்கியம்னாலே அனாலிசிஸ்க்கு வர்றது, அப்பிரதர்க்கியம்னாலே அனாலிசிஸ்க்கு உட்படாமல் இருக்கக்கூடியது. இட் டசன்ட் கம் வித் இன் த ரேஞ்ச் ஆஃப் அனாலிசிஸ். அதுக்கப்புறம் அசமீக்ஷிய அவதிம், இது எங்க முடியறதுங்கிறதே தெரியாம அப்படி ஒரு ஜடாமுடியா இருக்கு பகவானுக்கு. நீண்டு இருக்கு. அதை வச்சு நதியையே சுத்துறாருன்னா யோசிச்சு பாருங்க. அப்ப அசமீக்ஷித, பார்க்க முடியாமல் இருக்கக்கூடிய அவதின், எல்லையை கொண்டதான பினாகினஹா கபர்தவலயம், பரமேஸ்வரனுடைய அந்த ஜடாமுடியை ஜடாமுடிக்குள் நுழைந்தாள். எது போல அப்படின்னா அவாங்முகி பன்னகி கலசம் இவ. அவாங்முகினா கீழ் நோக்கி இருக்கக்கூடிய முகத்தை கொண்டவளான ஒரு கலசம் இருக்கு. இந்த பாம்பாட்டி வந்து அதை உள்ள நுழைக்க பார்க்கறான். அப்போ வந்து அந்த கலசத்துக்குள்ள அது எப்படி வந்து இப்படி போகுமோ ஃபேசிங் டவுன்வர்ட்ஸ், அந்த மாதிரி இந்த நதி வந்து ஃபேசிங் டவுன்வர்ட்ஸ் ஒரு கலசத்துக்குள்ள நுழையிற மாதிரி இவருடைய ஜடாமுடிக்குள்ள நுழைஞ்சுதான். அவாங்முகி கீழ் நோக்கி இருக்கக்கூடிய பன்னகி பெண் பாம்பை போல், பெண் பாம்பு எவ்வாறு கலசம் சமாவிஷேத்து ததா அது போல் இவளும் வந்து அப்படியே இந்த ஒரு குட்டி கலசத்துக்குள்ள பாம்பு இறங்குற மாதிரி இவ்வளோ பெரிய நதி. இத்தனை நேரம் பேச்சு எப்படி இருந்தது, இப்ப ஏற்பட்ட நதி அந்த ஜடாமுடிக்குள்ள போயிடுது. ஏன்னா ஜடாமுடி அப்படி இருந்தது. அதனால தத் ஜட்டாசு விஷதி வியன்னதி, அந்த ஜடைக்குள்ள நுழையிற அந்த நுழைகின்றவளான அந்த ஆகாச நதி கங்கை. கியத்பதம் அமரைஹி அதிருஷ்யத. கியத்பதம் எந்த பாதைங்கிறது தேவர்களால் பார்க்கப்பட்டது. முதல்ல எப்படி அவ போனாங்கிறது, எந்த பாதையை வழியாக, அதாவது எந்தெந்த பாதைகள். இப்போ ஒரு மேஸ் மாதிரின்னு எடுத்துக்கோங்களேன். இந்த மேஸ் மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு எப்படி அந்த இப்படியும் அப்படியும் எப்படி எப்படியெல்லாம் எந்தெந்த பாதையெல்லாம் எவ்வளவு பாதையை எடுத்து அது உள்ள போச்சு அப்படிங்கறத அவ பார்த்துட்டு இருந்தாளாம் முதல்ல. அமரைஹி அதிருஷ்யத்தை பார்க்கப்பட்டது அந்த நதி. அதுக்கப்புறம் ததனு பிறகு தத் ஜல ஆரவக அஸ்ரூயத, நதி எங்க போனான்னு தெரியல, அந்த ஜலத்தினுடைய சத்தம் கேட்டுது. அஸ்ரூயத தத் ஜல ரவக, அதாவது வியன்னதி ஜல ரவக, அந்த ஆகாச நதி கங்கையினுடைய ஜல சத்தமானது கேட்டது. ததப்பரம் ந கிஞ்சித்து உபாலபியத, அதுக்கப்புறம் துளி கூட கிடைக்கலையே அப்படிங்கிற. ந கிஞ்சிது உபாலபியதன்னு இருந்தா கூட ஒண்ணுமே கிடைக்கல அப்படின்னு எடுத்துக்கலாம். ந கிஞ்சித் உபாலபியத து கிஞ்சித்து அப்படின்னு போடும்பொழுது ஒரு இன்னும் எம்ஃபேட்டிக்கா இருக்கு, அவ்வளவுதான். இன்னும் ஒரு எம்பசிஸ், துளி கூட கிடைக்கலையே அப்படின்னு ஒரு சைலன்ஸ் அங்க. அதுதான் இங்க சொல்ல வர்றார். முதல்ல அட்லீஸ்ட் பார்க்கவாவது பார்த்தா, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜலத்தினுடைய சத்தமாவது கேட்டுது, அதுக்கப்புறம் துளி கூட கிடைக்கலையேங்கிறார். நது உபாலபியத்தை அவளுக்கு ஒன்றும் புரியலங்க. தே குட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் எனிதிங் எல்ஸ். அதாவது எனக்கு இந்த இடத்துல எப்படி தோணித்துன்னா, இத்தனை ஆரம் இந்த மழை பெஞ்சு ஓஞ்சா மாதிரியும் அந்த அந்த ஒரு எக்ஸ்பிரஷன் எனக்கு தோணித்து இந்த இடத்துல. முதல் பேராகிராஃப் வரைக்கும் கங்கை அப்படி குளோரிஃபை பண்ணிட்டு என்ன ஒரு பியூட்டிஃபுல், அதாவது ஒரு கண் முன்னாடி ஒரு தத்ரூபமா இந்த மாதிரி நமக்கு ஒரு கொண்டு வர முடியும்னா அமேசிங்கா இருந்தது எனக்கு இதை படிக்கிறச்சே. மேல முதல்ல கபர்த வலயமோட விசேஷணமா எடுத்துக்கலாம்னு சொன்னேன். அது அப்படி சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணேன். அப்படி விசேஷணமா எடுத்துக்கலன்னா எப்படி வரும்? அது வந்து கொஞ்சம் சப்புன்னு போயிடும். அதனால்தான், ஏன்னா அடுத்ததுனுடைய எஃபெக்ட் வராம போயிடும். இப்ப அப்பிரதர்க்கியம்னு சொன்னோம்னா அனலைஸ் பண்ண முடியாதபடிக்கு அவன் நுழைஞ்சா அப்படி எடுத்துக்கணும். So it is taken as a கிரியா விசேஷனம். அப்போ அசமீக்ஷித அவதிம் சமாவிஷத்து, அவளுடைய அந்த எல்லை எங்கு இருக்கு என்று தெரியாதபடிக்கு அவள் நுழைந்தாள். இது இந்த கத்தியமா இருக்கிறதுனால நம்ம இப்படி பண்றோம் இல்லையா? டெக்ஸ்ட்ல உங்களுக்கு அப்படி வரலன்னு நினைக்கிறேன். டெக்ஸ்ட்ல எல்லாம் அந்த மாதிரி இருக்காது. அப்பிரதர்க்கியம்னே ஸ்லோகம் ஆரம்பிக்கும். கங்கையா நிகமசேது அதெல்லாம் தாண்டித்தான் சானுராக பகுமானம் தத்பிரவா கோபலேஷைஹி தஜ்ஜவாத் உபகிருதம்
அது பாருங்க, அப்பிரதர்க்கியம் அசமீக்ஷிதம் தம் கபர்த வலயம் பினாக்கினஹான்னு ஒரே லைன்ல போட்டுட்டார். அப்போ ஸ்லோகத்துல வரும் பொழுது நீலகண்ட தீட்சிதரோட ஸ்டைல் எப்படின்னா ரொம்ப தூரான்வயம் பண்ண மாட்டார். இப்ப காளிதாசன் மாதிரியோ இல்ல இப்ப நைஷதக்காரர் மாதிரியோ உங்களுக்கு வந்து தூரான்வயம், அதாவது முதல்ல ஒரு பதத்தை போட்டுட்டோ நம்பர் 2 போடுறத கடைசியில போட மாட்டோம். நீலகண்ட தீட்சிதர் இஸ் வெரி சிம்பிள் மேன். அதனால முதல் லைனை அப்படியே அன்வயம் பண்ணிக்கணும். அதனால சொன்னேன் கபர்த வலயம்ங்கிறதுக்கு தான் அட்ஜெக்டிவா வரும். புரியுதா? மேல தஸ்ய ஜடாபடல கந்தரோதரே ஸ்வீகிருதாः சுரநதி மகோர்மயः லேஷதः अपि நாலலக்ஷிரே முஹுஹு ஆஹிதப்ரமா சா தஸ்ய மூர்த்னோ நிர்கந்தும் பதவீம் ந லேபே. சோ தஸ்ய ஜடாபடல கந்தர உதரே ஸ்வீகிருதாக இழுக்கப்பட்ட, அதாவது அக்செப்ட் பண்ணப்பட்ட அந்த சுர நதி மகா ஊர்மயா லேஷதா அப்படி ந ஆலலக்ஷிரே, துளி கூட தெரியலே. ந ஆலக்ஷதேன பார்ப்பது, நோட்டிசிங், துளி கூட நோட்டீஸ் பண்ண முடியலங்கிறார். ஜடா படல கந்தர உதரேங்கிறார். ஜடா படலம், ஜடாமுடியினுடைய சமூகம், அது வந்து கந்தரம்னா ஒரு பெரிய குகை. அந்த குகையினுடைய உட்பகுதியில வாங்கிக் கொள்ளப்பட்ட ஸ்வீகிருதாக வாங்கிக் கொள்ளப்பட்ட நதியினுடைய பெரும் அலைகள் துளி கூட தெரியலங்கிறார். லேசதா அப்படி ந ஆலலக்ஷிரே. முஹு மறுபடியும் ஆஹித பிரமாசா, அங்க உள்ள சுழல்றா. அப்படி அவளுக்கு வந்து பிரமை ஏற்பட்டு இது வரைக்கும் முகுங்கிறச்சு திருப்பியும் திருப்பியும்னா உள்ளுக்குள்ளேயே சுத்தி சுத்தி வரா. இந்த மேஸ்ல சுத்துற மாதிரி அவளும் சுத்தி சுத்தி பிரம அப்படியே ஒரு மயக்கம் வந்துருத்து அவளுக்கு. ஆஹித பிரமா. நான் இந்த இடத்துல இன்னொரு விதம் என்ன நினைச்சேன்னா, முதல்லயே அவளுக்கு பிரம காரணமாக அவ வந்து பேச்சுல ஒரு பிரம இருந்தது இல்லையா? இட் வாஸ் ஒரு கர்வம் பிடிச்சிண்டு அவளுக்கு வந்து ஒரு பிரம இருந்தது. இப்போ பிசிக்கலி அவ சுழண்டு இருந்தா. அதனால முஹு திருப்பியும் அவளுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு சுத்துதல் ஏற்பட்டு பிரமை ஏற்பட்டு தஸ்ய மூர்தனஹா நிர்கந்தும் பதவியும் நலேவே, அவருடைய தலையில இருந்து வெளியில வரத்துக்கே அவளுக்கு வந்து ஒரு மார்க்கமே கிடைக்கல. நயன அக்ரிபிஹி தாபிதா இவ ஜடாசு பதிதா சரித் क्लेदमात्रावशिष्टा सर्वं जातमिति समीपवर्तिना नन्दिना स विनयं निवेदितः शिवः अमरापगायाः सलिललेखेन सेकेन सान्द्रीकृतं कपर्दं स विभ्रमं व्यधुनोत् सव्येन पाणिना पुनस्तं पन्नगैः परिबबन्ध. அதாவது சிவஸ்ய ஜடாஹா, அவளை காணுமே, அவளுக்கு வெளியில வர்றதுக்கு இடம் இல்லையேன்னா இவருடைய கண்ணிலேருந்து வர்ற அக்னியினால அப்படியே தவிக்கப்பட்டு, அதாவது சுஷ்கமாயிட்டாளாம். ஆயிட்டார் போல் இருந்தா, இருக்காவ ஆனா இல்லாதது போல் ஆச்சு. சிவஸ்ய ஜடாஹா, சிவனுடைய ஜடைகள், நயன அக்னிபிகி, கண்ணனுடைய அக்னிகளினால், தாபிதா இவ, தாபம் அடைவிக்கப்பட்டவள் போல் இருந்தாள். ஜடா சுபதிதா சரித்து, ஜடைகளில் விழுந்த அந்த நதி இப்ப என்னாச்சு? கிளேத மாத்திர அவசிஷ்டா, வெறும் ஈரம்தான் மிச்சம். கிளேத மாத்திரம், கிளேதம்னா ஈரம், ஈரத்தை மாத்திரம் இருக்கிற மாதிரி பாக்கி இருந்தா. தி ரிமைண்டர் வாஸ் ஒன்லி வெட்னஸ் தேர். பேர்பட்ட நதி அதுவே இதுவேன்னு சொல்லி இங்க உள்ள வந்த உடனே எதுவும் செத்த தலை குளிச்சுட்டு வந்த மாதிரி அப்படியே ஒரு ஈரமா இருக்கான் பரமேஸ்வரனுக்கு. சர்வம் ஜாத்தம் இது சமீபவர்த்தினா நந்தினா நிவேதிதா. பரமேஸ்வரன் வந்து பக்கத்துல நந்தி இருந்துட்டு சவினயம், ஒரு அப்படியே பவ்யமா நந்தி பக்கத்துல இருந்துட்டு சமீபவர்த்தினா நந்தினா சர்வம் ஜாத்தம், எல்லாம் போச்சு அப்படின்னு நந்தி சொல்றாராம் பக்கத்துல நின்றுட்டு. அப்படி சிவஹா என்ன பண்ணார்? அமராபகாயாக சலில சேகேன சாந்திரீகிருதம் கபர்தம், தலைமுடி போய் ஈரமாயிடுதா. எதனால? அந்த அமராபகாயாக தேவ நதியினுடைய சலில சேகேன, ஜலத்தினுடைய நினைத்தல்னால அப்படியே சாந்திரீகிருத்தம்னா திக்கா போயிடுத்துன்னு அர்த்தம். கொஞ்சம் காஞ்சுடுத்துனா நமக்கு வந்து பரட்டையா இருக்கும், ஒன்னா போயிடுத்து நல்ல சேர்ந்துண்டாப்புல ஆகி கபர்தம் சவிப்ரமம், ஒரு பரபரப்போட வியதுனோத்து தலையை சிலுப்பிண்டாராம். அப்படி
பரமேஸ்வரன். துனோத்தினாலே அப்படி அசைக்கிறதுன்னு அர்த்தம். இந்த சிங்கமெல்லாம் வந்து பெடரி முடிய அப்படி சிலிப்பிக்கும்ல, அந்த மாதிரி பரமேஸ்வரன் தலைமுடிய அப்படி சிலிப்பிண்டாராம். சிலிப்பின்ட்டு சவ்யேன பாணினா லெஃப்ட் ஹேண்டுனால புனகா தம் பன்னகைஹி பபந்த பரிபபந்த சுத்தி பரிதகா பபந்தன்னு சுத்தி அதை வந்து அப்படியே தலைமுடிய பாம்புனால திருப்பியும் அதை கட்டின்ட்டார். ஆச்சா? கிளேன மாத்திர அவசிஷ்டான்னா வந்து அந்த கண்ணோட அக்னினால எல்லாம் ஆவியா போயிட்டா, வெறும் கொஞ்சோண்டு தாபிதா இவதான் போட்டிருக்கு. இவனாலே அங்க உத்பிரேக்ஷா உங்களுக்கு இருக்கா உள்ள இருக்கா. ஆனா நிஜமாலாம் வந்து அவ எரிச்சுள்ள அவளை இருக்கா அடக்கிட்டார் பரமேஸ்வரனுக்கு. அக்ரிபிகி இல்ல அக்னிபிகி. ஆமா, இப்ப அவர் வந்து பிரளய காலத்துல தன்னுள்ள ஜகத்தையே அடக்கிறவர். இந்த கங்கை எம்மாத்திரம் அடக்கிடலாமோ இல்லையோ? அதனுடைய ஒரு மைக்ரோ இதுவா போட்டு அதை உள்ள அடக்கிடலாமா இல்லையா? இப்ப நம்ம வந்து இந்த ஃப்ரீஸ் ட்ரைடு ஆப்பிள் அப்படின்லாம் கிடைக்கும் தெரியுமோ இல்லையா உங்களுக்கு? இந்த ட்ரைடு ஆப்பிள் ட்ரைடு அந்த மாதிரி அவர் வந்து உள்ள வச்சுட்டு இருக்காருன்னு ஒண்ணா வச்சுக்கலாம். என்ன அக்னிபிகி தானே இருக்கு, அது ஏன் அக்ரிபிகின்னு படிக்கணும்? இல்ல அவருக்கு கண்ணு இதுவா தெரியல, அதனால சில சமயம் அந்த நான் வந்து ரா மாதிரி புரிஞ்சு எடுத்து அதுக்காக. அடுத்தது இப்போ 6வது சர்க்கம். பகீரதः गिरिशस्य जटाभिः पीतां देवसिन्धुं विलोक्य प्रथमं विसिस्मये ततो विव्यते च चिन्तयामास च तुष्टो विरिञ्चो गङ्गाम् अनुमेने अवतर्तुं शम्भुः प्रससाद तां धर्तुम्. சரி. சோ பகீரதः गिरिशस्य जटाभिः पीतां देवसिन्धुं विलोक्य, பகீரதன் பரமேஸ்வரனுடைய ஜடைகள்னால அப்படியே குடிக்கப்பட்ட அந்த இது கங்கையை பார்த்துட்டு பிரதமம் விசிஸ்மய முதல்ல பார்த்து அப்படியே ஆச்சரியமா பார்த்தான். அது சரி வேலை நடக்கணுமோ இல்லையோ, ததா விவ்யதே, அதுக்கப்புறம் அவனுக்கு மனோவியதா கஷ்டப்பட்டான். வியதேங்கிறது வியதே விவ்யதே, இது வியத்துன்னே ஒரு தாத்து இருக்கு, அதனுடைய லிட்டில் காரமிங்க. ஸோ ததா வித்யதே, அதுக்கப்புறம் அவர் வந்து மனோ கஷ்டத்தை அனுபவிச்சார். சிந்தையாமாச, உடனே யோசிக்க ஆரம்பிச்சார். ஏதோ நம்மளும் வந்து கஷ்டப்பட்டு இந்த பிரம்மாவை வந்து சந்தோஷப்படுத்தி அவர் கங்கையை வந்து இறங்கறதுக்கு அவரும் ஒரு பர்மிஷன் கொடுத்தார். பரமேஸ்வரனும் அதை வந்து தரிக்கிறேன்னு வந்து அனுமதிச்சார். கங்கை கிடைச்சா இப்ப என்னாச்சு அப்படிங்கிற துஷ்டா விரிஞ்சா, சந்தோஷம் அடைந்த பிரம்மா கங்காம் அனுமேனே அவதர்த்தும் அவதரீத்தும்னு ஒரு இதுவும் இருக்கு. தர்த்தும் தரீத்தும் ரெண்டுமே அலவுடு, ரெண்டு ஃபார்ம்ஸ் அலவுட். கங்காம் அனுமேனே கீழே இறங்குவதற்கு அவதாரம் செய்வதற்கு கங்கைக்கு பர்மிஷன் கொடுத்தார் பிரம்மா. சம்பு தாம் தர்த்தும் பிரசசாத, அவளை தரிப்பதற்கும் பரமேஸ்வரன் பிரசசாத அப்படின்னா அவரும் சந்தோஷம் அடைந்தார். லப்தா கங்கா, கங்கையும் அடைஞ்சாச்சு. இப்ப என்னாச்சு? இதானீம் ஜடானாம் வலயா ஆராதனியா வா ந காரிய சித்திர் ஜாதா புனர் யதிஷ்யே தபசாம் அசாத்தியம் கிமபி வித்யதே வா தபஸ்யே இந்து மௌலிம் புனः பிரபேதே. அதாவது இதானீம் ஜடானாம் வலையாக ஆராதனியாவா அப்படிங்கிற ஆராதனியாக எல்லாம் விசர்க்கம். இப்போ இப்ப என்ன இந்த ஜடையோட அந்த சுழல்ல நான் இப்ப வந்து ஜடைகளெல்லாம் நான் வந்து ஆராதிக்கணுமா, கூட்டத்தை ஆராதிக்கணுமா? நான் காரிய சித்திகி ஜாத்தா, என் காரியம் ஆகலையே. முதல்ல பார்த்து ஆச்சரியப்பட்டு இவரை பிரம்மாவை சந்தோஷப்படுத்தி பரமேஸ்வரனை இப்போ அதை தாங்க வச்சு கங்கையும் வந்து எல்லாம் ஆச்சு. இப்ப நான் என்ன பண்ணணும்? இப்ப என்ன ஜடைக்கு நான் நமஸ்காரம் பண்ணணுமா? புனரியதிஷ்யே, திருப்பியும் நான் வந்து பிரயத்தனம் பண்றேன். தபசாம் அசாத்தியம் கிமப்பி வித்யதேவா, தபஸ்னால சாதிக்க முடியாத ஒரு வஸ்து இருக்க முடியுமா என்ன? தப்சியே, சரி தவிக்க. இதுதான் பகீரதனுடைய பிரயத்தனம்ங்கிறது ஒரு இது சொல்றது. ஸ்டெட்ஃபாஸ்ட். ஆமா, என்னவா இருந்தா நான் போனா போறது வரட்டுமே, திருப்பி பார்ப்போமே அப்படிங்கிற.
தப்ஸ்யே தவம் செய்கிறேன். இந்து மௌலிம் புனகா பிரபேதே, மறுபடியும் அந்த சந்திரமௌலியான பரமேஸ்வரனை பிரபேதே பிரபத்தி செய்கிறார், சரணடைகிறார். भगवन् कल्प अवसाने 14 भुवनान्यपि त्वयि लीयन्ते तेषु एकेयं वेदसो गृहदीर्घिका सा वराकी यदि लीना त्वयि का ते स्तुतिः भक्तैः शङ्खाम्बु दत्तं सहस्रधारं त्वं मन्यसे. பகவன்னு சொன்னேன்னு, கல்பாவசானே, கல்பம் முடியற சமயத்துல 14 புவனங்களும் ஒன்னிடத்துல லீனம் அடையிறது இல்லையா? ஏன ஜாதானி ஜீவந்தி யத் பிரயந்தி அபிசம்விசந்தின்னு ஸ்ருதியே சொல்றதுப்பா. கல்பாவசானே, கல்பம் முடியும் பொழுது 14 புவனானி அபி, 14 புவனங்களுமே துவயி உன்னிடத்தில் லீயந்தே மறைகின்றன. தேஷு ஏகா இயம், இந்த இந்த இது என்னன்னா வேதசகா கிரக தீர்க்கிகாங்கிறார். இந்த வீட்டு பின்னாடி வீட்டினுடைய வாய்க்கா யாருடைய வீடுன்னா வேதசகா பிரம்மா. இந்த பிரம்மாவனுடைய வீட்டு வாக்கியா இது. இது ஒண்ணு, இந்த 14 புவனங்கள்ல இது ஒன்னே ஒண்ணுதான். தேஷு ஏகா இயம்ங்கிறார். அதாவது 14 புவனங்களையும் ஒன்னிடத்துல லீனம் அடைஞ்சுக்கிறவர். இது வெறும் வீட்டு வாக்கியாதான். இது பிரம்மாவனுடைய வீட்டுக்கு பின்னாடி இருக்கிறது. சா வராக்கி, அவன் ரொம்ப பாவம். எதி லீனா துவயி, ஒன்னிடத்துல போய் அவ லீனம் அடைஞ்சுட்டான்னா காத்தே ஸ்துதிஹி, நான் உனக்கு என்ன ஸ்தோத்திரம் நான் பண்ண முடியும் அப்படிங்க. அதாவது யூ ஹேவ் த கெப்பாசிட்டி ஆஃப் டேக்கிங் எவ்ரி திங் இன்சைட் யூ அண்ட் திஸ் இஸ் ஜஸ்ட் ஒன் ஐட்டம் அமங் த 14 வேர்ல்ட்ஸ். நான் அவ போய் ஒன்னிடத்துல லீனம் அடைஞ்சுட்டான்னா இட் இஸ் லைக் ஃபைண்டிங் அ நீடில் இன் அ ஹேஸ்டாக்குங்கிறார். உன்னை நான் என்னன்னு ஸ்தோத்திரம் பண்றது இப்போ? அதுக்கப்புறம் ஆனா இதையும் சொல்லிக்கிறார், பேரு நாங்க அபிஷேகம்னு பண்றச்சு இந்த சங்குலேருந்து இத்தினூண்டுக்கு ஜலம் உனக்கு விடுறோம், ஆனா உனக்கு சஹஸ்ரதார மாதிரி உனக்கு தலையில நீ நினைச்சுட்டு எங்களுக்கு அப்படி கொடுத்துடுற. அதாவது ரிவர்ஸ்ல இப்படி போகிறது. நாங்க இத்தினூண்டு கொடுத்தாலே நீ நிறைய கொடுப்பியோ இல்லையோ. மாணிக்க வாச்சகர் திருவாச்சகத்துல ஒண்ணு சொல்லுவார், தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னை யாருகளோ சதுரர் அப்படிம்பர். சங்கரா யாருகளோ சதுரர். நான் என்ன சிவ சாயுஜ்யத்தை பத்தி பேசுறார். என்ன நான் உனக்கு கொடுத்தேன், நீ உன்னையே கொடுத்துட்ட, நம்ம 2 பேர்ல யார் பெஸ்ட் அப்படின்னு கேட்கிறார் இல்லையா? என்ன ஜீவன் இத்தினோண்டு நான் என்ன கொடுக்குறேன், இது பெருசா இல்ல பரமேஸ்வரன் தன்னையே என்னட்ட கொடுத்துட்டாருங்கிறது பெருசா? அதுக்கு இங்க சொல்றார், பக்தைஹி பக்தர்களால் சங்க அம்பு, சங்குல இருக்கக்கூடிய ஜலம், சங்கிலேர்ந்து ஜலமானது தத்தம் கொடுக்கப்பட்டது. சஹஸ்ரதாரம் துவம் மன்யசே, நீ அத 1000 தாரைகள் கொண்டதாகன்னா நீ நினைக்கிற. அதனால நான் உன்னை பிரார்த்தனை பண்றேன். அபியர்த்தயே த்வாம் அथवा ஸ்தோஷ்யே தா ஏவ ஜட்டாஹ ஜட்டாஹ நமோ வஹ சிராய ரூடாம் பிபாசாம் யதீம் ருத்வா ஸ்திதாபிஹி யுஷ்மாபிஹி வியத்சரித் அலிஹ்யத லலாட்ட அனல தாபிதானாம் அனல பிதானாம் தாபிதானாம் ஆபிதானாம் பவதீனாம் வியன்னதி வானோதகம் கின்னு பக்தர் பிதாபிஹி கியத் ஈபிஹி கியதீபிஹி கியதீபிஹி அத்பிஹி ந த்ருப்தா வா ஈஷன் மஹ்யமபி விஸ்ருஜத. அபியர்த்தையே துவாம், அதாவது இத்தினூண்டு சங்குல ஜலம் விடும் பொழுது உனக்கு 1000 தாரையா அதை நீ நினைச்சுக்கிற. அதனால உன்னை நான் பிரார்த்தனை பண்றேன். அதவா இல்ல ஒன்ன என்ன பிரார்த்தனை பண்றது, ஸ்தோஷ்யே தாஹா ஏவ ஜட்டாஹா, அந்த ஜடாமுடியே நான் ஸ்தோத்திரம் பண்றேன். ஹே ஜட்டாஹா, ஜடைகளை அட்ரஸ் பண்றேன். நமோவஹா, உங்களுக்கு நமஸ்காரம். சிராய ரூடாம் பிபாசாம், ரொம்ப நாளா உங்களுக்கு அப்படியே தாகம், அதை தடுத்து வச்சுட்டு இருந்தேன். இப்போ இந்த நதி வந்த உடனே அவளை தடுத்து அதை முழுக்க நீங்க குடிச்சு விட்டேளா அப்படின்னு கேட்கிற. சிராய ரூடாம் பிபாசாம், ரொம்ப நாளைக்கு தடுத்து வைக்கப்பட்ட, இல்ல ரூடங்கர்ச்சே ரூட்டெட்னு எடுத்துக்கலாம், வளர்ந்து இருக்கக்கூடிய. ரோஹதி தானே, ருத்தாம் இல்லையே, ரூடாமங்கர்ச்சே வளர்ந்திருக்கக்கூடிய, வெகு காலமாக வளர்ந்திருக்கக்கூடிய உங்களுடைய பிபாசாம், அந்த தாகத்தை யதீம் ருத்வா, இல்லைன்னா யதீம் ரூடாம் பிபாசாம் ருத்வா ஸ்திதாபிஹி யுஷ்மாபிஹி அப்படி எடுத்துக்கணும். கரெக்ட்.
ஸோ சிராய ரொம்ப காலமாக இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கக்கூடிய உங்களுடைய அந்த இது இருக்கே தாகம், அதை நீங்க வந்து இத்தனை நாள் தடுத்து வச்சிருந்தேன். யூ ஹேட் நாட் லெட் கோ. அதாவது தாகத்தை தடுத்து வச்சிருந்தேன்னா தாகமா இருக்கிறச்சே குடிச்சுட்டே இருக்கணும்னு தோணுமோ இல்லையோ. இத்தனை நாள் உங்களுக்கு வளர்ந்துட்டே இருக்கு அந்த தாகம். அந்த தாகத்தை ருத்வா ஸ்திதாபிகி யுஷ்மாபிகி தடுத்து வச்சுட்டு இருக்கிற உங்களால், அதாவது அந்த ஜடைகள்னால வியத்து சரித்து அலிஹ்யத, இந்த தேவ நதி அதாவது ஆகாச நதியானது அலிஹ்யத இழுக்கப்பட்டது, அதாவது குடிக்கப்பட்டது. லிகுங்கிற தாத்து வந்து லிக்கிங்கிற அர்த்தத்துல தான், நக்கிறதுங்கிற அர்த்தத்துல தான். இந்த இடத்துல வந்து அதாவது ரொம்ப தாகமா இருக்கிறச்சே ஃபிளிக்கிங் த டங்ஸ்ன்னு இருக்கும் இல்லையா, வென்யூ அந்த மாதிரி ஒரு மைண்டில் ஒரு பிக்சர் இங்க. இதை போய் நீங்க வந்து இழுத்துண்டேள். லலாட்ட அனல தாபிதானாம் பவதீனாம் வியன் நதி பானோதகம் கின்னோ. அந்த நெத்திக்கண்ணால எப்ப பார்த்தாலும் சுட்டு கிடக்கு உங்களுடைய இந்த ஜடைகள்லாம். நெத்திக்கண்ணனுடைய அக்னி வருது, அதனால அப்படியே உள்ள தகிச்சு போயிருக்கு. இப்ப நீங்கள்லாம் தகிச்சு போயிருக்கேள். ஸோ லலாட்ட அனல தாபிதானாம் பவதீனாம், நெத்தியிலிருந்து வருகின்ற அனல அக்னியினால் தாபித சூடாக்கப்பட்ட பவதீனாம் தங்களுக்கு வியன் நதி பானோதகம் கின்னு, இந்த ஆகாச நதியா வந்து குடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஜலமா இருக்கு, கொஞ்சம் எங்களுக்காக கொடுக்கப்படாதா அப்படிங்கிற. பக்த அர்ப்பிதாபிகி கியதீபிகி அத்பிகி ந திருப்தாவா ஈஷன் மஹ்யம் அப்படி விசிறிச்சத. எத்தனை ஜலம் பக்தர்கள் வந்து தலையில கொண்டு வந்து கொட்டுறா இல்லையா. அபிஷேக பிரியர் தானே அவர். சோ பக்த அர்ப்பிதாபிகி பக்தர்களால் அர்ப்பணிக்கப்பட்ட கியதீபிகி அத்பிகி எத்தனை ஜலங்கள்னால ந திருப்தாவா இதுவரைக்கும் உங்களுக்கு திருப்தி அடையலையா. ஈஷத்து மஹ்யம் அப்படி விசிறிச்சத, கொஞ்சம் எனக்கும் கூட அப்படின்னு அந்த ஜடைய பார்த்து ஸ்தோத்திரம் பண்றார் பகீரதன். ஆமா. ஆசுதோஷः சஹ துதோஷ தாம் நதீம் மோக்தும் ஆநமன அனபிக்யம் மூர்தானம் ஈஷः நமயாம் பபுவ நிர்கந்தும் ஹ்ரீணேவ அவாங்முகி சா சரித் பிந்துஷः பிந்து சரசி ததஹ அப்பதத். இருங்க, தஸ்ய ஸ்துதிபிகி அந்த பகீரதன் ஸ்தோத்திரம் பண்ண உடனே பரமேஸ்வரன் வந்து ஆசுதோஷகான்னு பேரு அவருக்கு. சீக்கிரமா சந்தோஷம் அடைஞ்சிருவாராம். பெங்கால்லாம் வந்து ஆஷ்டோஷ்ங்கிறது ரொம்ப ஃபேமஸ் நேம். ஆஷ்தோஷ் ஃபர்ஸ்ட் நேம் இருக்கும் அவளுக்கு, நிறைய பேருக்கு. ஆசுதோஷா ஆசுதோஷா சஹா துதோஷ. ஸோ அந்த ஸ்தோத்திரத்தினால சீக்கிரமா சந்தோஷம் அடைகின்ற அந்த பரமேஸ்வரன் துதோஷ சந்தோஷம் அடைந்தார். தாம் நதி மோக்தும் அந்த நதியை வந்து விடுவிப்பதற்காக, அதாவது அந்த தலை இருக்கே பரமேஸ்வரனுடைய தலை வணங்க தெரியாத தலை அப்படிங்கிறார். ஆனமன அனபிக்ஞம் மூர்தானம், வணங்க அனபிக்ஞான அறியாதவர், அறியாத அந்த தலையை பரமேஸ்வரன் சற்றே வணங்கினார், அதாவது குனிஞ்சார் அந்த நதியை விடுவதற்காக. நமயாம் பபூவ, அதை செத்து அப்படி சாச்சார்னு அர்த்தம், அவ்வளவுதான். நிர்கந்தும் ஹ்ரீணா இவ அவாங்முகி சா சரித்து, வெளியில வர்றதுக்கு வெட்கப்பட்டு கொண்டிருப்பவள் போல். அந்த ஹ்ரீங்கிற தாத்து அதுக்கு மேல கதா பிரத்தியம் போட்டா ஹ்ரீதாவும் வரலாம் ஹ்ரீணாவும் வரலாம், ரெண்டுமே பாசிபிள். ஹ்ரீணா இவ வெளிவர்றதுக்கு வெக்கப்பட்டவள் போல். இத்தனை நேரம் ஆய்ச்சவடால் விட்டோம், இவர்கிட்ட வந்து ஒரு நிமிஷத்துல அவர் அடக்கி விட்டாரு, இப்ப என்னமோ தன்னை ரிலீஸ் பண்றேங்கிறாருன்னு ஒரு இருக்காது மனசுல. அந்த மாதிரி நிர்கந்தும் ஹ்ரீணா இவ வெட்கப்படுறவள் போல். வெக்கமா இருக்கிறச்சு நம்ம எப்படி கிடுகிடுன்னு ஓடுவோமா என்ன, எதிர்த்துண்டு பண்ண மாட்டோமே, மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா தானே வருவோம். அந்த மாதிரி இங்க வர்ணிக்கிறார். அவாங்முகி தலையை குனிந்தவளாக கீழே இறங்கணும். அது ரெண்டுமே ஃபிட்டா இருந்து பாருங்க. சா சரித்து அந்த நதி பிந்துஷா டிராப் பை டிராப்பா பிந்து சரசி அபதத்த. பிந்து சரஸ்னு ஒரு லேக், மானசரோவர் மாதிரி பிந்து சரஸ்னு ஒரு லேக், அந்த இடத்துல அவ வந்து விழுந்தா. ததஹ அபதத். பிந்துஷஹான ஒரு துளியாக. டிராப் பை டிராப். ஆமா. தா கர்வோத்தஹ க்வ கதாஹ
न विद्मः सा सिन्धुः सरसि क्षरन्ति सप्तस्रोतांसि स्वयं अबबार त्रिभिः प्रतीचीम् अववार त्रिभिः इन्द्रगुप्तां दिशाम्. ஸோ கதாக கர்வோக்தையா குவகதாக, அந்த கர்வமான பேச்செல்லாம் எங்க போச்சு இப்போ? கேட்க எனக்கு தமிழ் பேச்சு வந்துடுறது, எங்க போச்சு உன் பேச்சு அப்படின்னு கேட்போமே. அப்ப என்னமோ பெருசா பேசினியே, அதான் என்ன வித்மஹ தெரியலையே, காணுமே அந்த பேச்சு எங்க போச்சுன்னு. கர்வோக்தையா குவகதாக எங்க போச்சுன்னு தெரியல, அதே தான் அப்படியே பியூர் தமிழோட டிரான்ஸ்லேஷன் அங்க. சா சிந்துஹு அந்த நதி, சரசி க்ஷரந்தி. இது எனக்கு ஏன் இது இவ்வளவு ஒரு இதுவா இருக்குன்னா, see the சம்ஸ்கிருதம் that he had for reference எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சம்ஸ்கிருதமே கிடையாது. பார்த்தேன்னா ரெஃபரன்ஸுக்கு அப்பே தீக்ஷிதர் சம்ஸ்கிருதம், அதுவும் ஒரு தமிழ் சம்ஸ்கிருதம் இருக்கு, பட் வெரி லெஸ். he has taken it to a different levelங்கிற. அதனால்தான் ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்டே இல்லாத இந்த மாதிரி தமிழ் அப்படியே சம்ஸ்கிருதத்தில் அவருக்கு எவ்வளவு தூரம் சம்ஸ்கிருதமும் தமிழும் உள்ள ஊறி இருந்தா இந்த எக்ஸ்பிரஷன் அப்படி வரது பாருங்க. அதான் சா சிந்துஹு அந்த நதியானவள், சரசி க்ஷரந்தி அந்த அந்த லேக்கிலேருந்து அல்லது லேக்குக்குள்ள வழிகின்றவளாக, க்ஷரந்தின வழிகின்றவளாக, சப்த ஸ்ரோதாம்சி ஸ்வயம் ஆபபார அதுக்குள்ள விழும் பொழுதே 7 பிரிவினைகளாக அவ வந்து தானே ஆபபார அதை தரித்தாள். அதாவது 7 ட்ரிபியூட்டரிஸா அவளே ஆனா. அலக்கநந்தா மந்தாகினி என்னெல்லாமோ சொல்லுவோம் நம்ம, அதுதான். ஆமா, பேர்லாம் கூட அதுல வரும். திரிபிஹி பிரதீச்சீம் ஆவவார, ஆ விருணோத்தின்னு அர்த்தம். ஸோ ஆபவாரங்கிறச்சு ஆ வப்ரே இல்லை, ஆபவார விருணுதான் நினைக்கிறேன் தாத்துவங்க. ஒரு நிமிஷம். ஆமா, வப்ரே வவாரன்னு சரி சரி சரி, ஆச்சாதயதி. சரி, ஓகே, ரைட்டு தான், நான் அதை பார்க்கல. ஆமா, ஸோ வவாரங்கிறச்சு ஏன்னா விருங்க தாத்து வந்து உங்களுக்கு உபயபதி, பரஸ்மைபதியும் உண்டு ஆத்மனைபதியும் உண்டு. பரஸ்மைபதியில உங்களுக்கு வவார, ஆத்மனைபதியில வப்ரே, ஆச்சாதயதி கவர் பண்றதுன்னு அர்த்தம். அந்த ஆவரண ரூபமான ஒரு ஒரு அர்த்தத்தை சொல்லும் பொழுது இங்க சா சிந்துஹு ஸ்வயம் ஆபபார திரிபிஹி பிரதீச்சிம், பிரதீச்சிம்னா வெஸ்ட், பிராக்கு பிரதீச்சி, பிரதீச்சி வெஸ்ட் டைரக்ஷன்ல அவ வந்து அப்படியே கவர் பண்ணா 3 ட்ரிபியூட்டரிஸ் கவர்ட் த வெஸ்ட் டைரக்ஷன். திரிபிஹி இந்திரகுப்தாம் திசம்னா இந்திரனுடைய டைரக்ஷன் ஈஸ்ட், இந்திரன் அதிபதியா இருக்கக்கூடிய டைரக்ஷன் வந்து ஈஸ்ட். ஸோ ஈஸ்ட் பக்கம் 3 நதி போச்சு, 3 6, நடுவில் உங்களுக்கு கங்கை. அதுக்கப்புறம் பகீரதனை பின்தொடர்ந்து ஒரு ட்ரிபியூட்டரி போச்சு. பகீரதः சிவம் ஆனதேன மூர்த்னா பிரணம்ய ஸ்யந்தனம் ஆருஹ்ய சம்பிரஸ்திதः தமேகம் ஸ்ரோதः அன்வயாசீத் புரஸ்தாத் சஹ சதாங்கः பశ్చాத் தேன ஆக்ருஷ்யமானேவ கங்கோர்மிஹி क्वचित् पतन्ति क्वचित् उत्पतन्ति क्वचित् उत्पदेन यान्ति. ஃபுல்லா போறது அது இருக்கட்டும். ஸோ பகீரதன் சிவம் பிரணம்ய, சிவனை ஆனதேன மூர்த்னா வணங்கிய தலையால் அவரை நமஸ்காரம் செய்துவிட்டு, ஸ்யந்தனம் ஆருஹ்ய தன்னுடைய ரதத்தின் மேல் ஏறி, சம்பிரஸ்திதா கிளம்பினார். ஸோ பகீரதன் இப்போ வந்து ரதத்துல ஏறி அவர் கிளம்புறார், பின்னாடியே நதி ஒன்று ஃபாலோ ஆகுது. 3 வெஸ்ட்டுக்கு போச்சு, 3 ஈஸ்ட்டுக்கு போச்சு, 1 வந்து பகீரதன் எங்க அழிஷன் போறாரோ அங்க போறது. தம் பகீரதம் ஏகம் ஸ்ரோதா, ஒரே ஒரு என்ன சொல்றது பிரவாகம், அன்வயாசீத்து அனு அயாசீத்து லுங்லகாரம் யாதாத்து பின்தொடர்ந்தது. புரஸ்தாத்து சஹா சதாங்கா பశ్చాத்து தேன ஆக்ருஷ்யமானா இவ கங்கோர்மிஹி. முன்னாடி வந்து சதாங்கனா ரதம்னு அர்த்தம். முன்னாடி அந்த ரதம், பின்னாடி அந்த ரதத்தினால் இழுக்கப்பட்ட கங்கையினுடைய அலை, இழுக்கப்பட்டார் போல் பின்னாடி கங்கையினுடைய அலை. அவ்வளவுதான். முன்னாடி ரதம் பின்னாடி நதி சொல்லுமா இல்லையா? ஒரு கிரியாபதத்தினுடைய யூசேஜே இல்லாத அதுதான் அது.
கொச்சித் பதந்தி. ஸோ அவளுடைய ஒரு போக்கை இங்க வர்ணிக்கிறார். சொல்லிடு. क्वचित् पतन्ति क्वचित् उत्पतन्ति क्वचित् उत्पतेन यान्ति परितः स्पृशन्ति पर्यङ्कतले गात्राणि लुटन्ति स्वकौमारविहारकाले दृष्टानि नीहारगिरेस्तटानि कौतुकेन द्रष्टुमिव सर्वतः समारुरोह अवारुरोह च. முடிச்சிருங்க அந்த லைன். शङ्करेण मयि ग्रस्तोदकायां किं नाम त्वं मह्यं कृतवानसि नाहं ते सुता न त्वं गुरुः इति क्रुद्धेव हिमाद्रिं जहौ. கொச்சித்து சில இடங்களில் இப்ப இதுல தானே ஹிமோத் பர்வதத்துல தானே வெள்ளிமலையில தானே தபஸ் பண்ணிட்டு இருந்தார் பரமேஸ்வரர். தபஸ்ல உட்காந்துட்டு இருந்தார் இல்லையா. பகீரதன் தபஸ் பண்ணது வெள்ளிமலையில. அதனால கைலாசத்திலிருந்து இப்போ ஹிமோத் பர்வதம் வழியா இப்போ இறங்க போறா. சில இடங்கள்ல அப்படியே பதந்தி விழறா. கொச்சித்து உத்பதந்தி சில இடங்கள்ல அப்படியே பறக்கிறா. கொச்சித்து உத்பத்தேன யாந்தி. உத்பத்தன உத்கதம் பந்தாக ஏன. சோ தப்பான பாதையில போறா. அதான் இவன் நேர போயிட்டு இருப்பான், அவ வேற எங்கேயோ சுத்திட்டு இப்படி வரா. பரிதகா ஸ்பிருஷந்தி சுற்றிலும் தொடுகிறாள். பரியங்கதலே காத்ராணி லுடந்தி. பரியங்கதலேங்கிறச்சே பரியங்கம்னாலே படுக்கை. இங்க படுக்கைன்னு எடுத்துக்க முடியாதது. இது பக்கத்துலன்னு வேணா எடுத்துக்கலாம். இந்த கார்னர்ஸ்லன்னு எடுத்துக்கலாம். பாக்குறேன் ஒரு நிமிஷம். பரியங்கத கிரவுண்ட்னு அர்த்தம். மவுண்டன் பொரல்றது அந்த மாதிரிதான் இது. பரியங்கதலேங்கிறச்சு இந்த பிளெயின் எங்கெங்கெல்லாம் நம்ம ஒரு பிளெயின் ரீஜனும் இருக்குமோ இல்லையோ. மலையில எப்ப பார்த்தாலும் இப்படி நம்ம பென்சிலால டிராயிங் வரைகிற மாதிரி இருக்காதே மலை. உங்களுக்கு அங்கங்க கொஞ்சம் ஃபிளாட் சர்ஃபேஸும் இருக்குமோ இல்லையோ. ஸோ பரியங்கதலேங்கிறச்சு ஃபிளாட் சர்ஃபேசஸ் இருக்கிற இடத்துல காத்ராணி தன்னுடைய காத்திரங்களை லுடந்தி பரல்றது இல்ல, பரளிக்கொண்டு. அதுக்கப்புறம் ஸ்வ கௌமார விஹார காலே திருஷ்டானி நீஹார கிரேஹே தட்டானி கௌதுகேன திருஷ்டும் இவ. அவளுக்கு சின்ன வயசுல பார்த்தது அப்பாவனுடைய இடங்கள் எல்லாம். நீஹார கிரேஹேன்னா நீஹாரங்கிறது ஹிமம், ஹிமகிரி. ஹிமகிரியினுடைய தட்டானி எல்லா அந்த பிரதேசங்கள் எல்லாம் ஸ்வ கௌமார விஹார காலே தான் சின்ன வயசுல கௌமாரம் குமாரியா இருக்கும் பொழுது அந்த விஹார காலே விளையாட்டு சமயத்துல திருஷ்டானி பார்க்கப்பட்டவைகள். சில சமயம் நாஸ்டால்ஜியால நம்ம போய் பிறந்த ஊரை பார்த்துட்டு வரல, எங்க தங்கினோமோ சின்ன வயசுல அங்க போய் பார்த்துட்டு வரோமேன்னு, அந்த மாதிரி கௌதுகேன திரஷ்டும் இவ ஒரு கியூரியாசிட்டியோட பார்க்கணுங்கிற மாதிரி சர்வதா எங்க பார்த்தாலும் சமாருரோக ஏறினா அவாருரோக கீழே இறங்கினா. எங்க பார்த்தாலும் போய் பார்த்தா, ஐயோ இந்த இடத்துல தானே நம்ம விளையாடினோம் அப்படிங்கிற இடத்த எல்லாத்தையும் பார்த்தா. அதுக்கப்புறம் என்னாச்சு, விட்டு கிளம்பினான். ஏன் சங்கரேன மயி கிரஸ்தோதகாயா. இந்த பரமேஸ்வரன் என்னை புடிச்சப்போ நீ என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு ஒரு கோவம் வந்த மாதிரி ஹிமோத் பர்வதத்தை விட்டுட்டு போனாலாம். அப்பா தானே நீ, நான் உன் பொண்ணு தானே அப்படின்னு கேட்கிறான். சங்கரேன மயி, இதெல்லாம் உத்பிரேக்ஷ இந்த இடத்துல. சங்கரேன பரமேஸ்வரனால் மயி கிரஸ்தோதகாயாம் சத்யாம், என்னுடைய ஜலம் பிடிக்கப்பட்ட பொழுது, சதிசப்தமி அந்த இடத்துல. கிண்ணாமத்துவம் மஹ்யம் கிருத்தவானசி, எனக்கு என்ன பண்ண, மஹ்யம் கிருத்தவானசிங்கிற எனக்காக நீ என்ன பண்ண. நாகம் தேசுதா, நான் உன் பொண்ணு இல்லையா. நத்துவம் நத்துவம் குரு. இன்டர்நேஷனலோட கரெக்டா இருக்கு. ஐயோ விஸ்மயம் தான் எனக்கு. ஒரு ஜாலியா இருக்கு படிக்கிறதுக்கு. நத்துவம் குரு, நீ ஒன்னும் அப்பா இல்ல எனக்கு. இதி குருத்தேவ, கோபமடைந்தவள் போல் ஹிமாத்ரிம் ஜஹௌ, அந்த ஹிமவத் பர்வதத்தை விட்டாள். விட்டான ஜஹௌனா அதை தாண்டி போனா. அடுத்தது ஜன்னு மகர்ஷியினுடைய எபிசோடு. சரியா? அது பரிவிருத்தி அலங்காரம்ங்கிறது என்னன்னா, உங்களுக்கு வாட் இஸ் தி எக்ஸ்சேஞ்ச். இட் இஸ் எ பார்ட்டர் சிஸ்டம்ல வர்ற அலங்காரம். அது நான் உனக்கு ஒண்ணு கொடுக்கறேன், நீ எனக்கு ஜாஸ்தி கொடுக்கறதுன்னா அதுதான் அங்க தத்தாத்து அபியதிகம் தான். உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச்ல வர்றதுதான் பரிவிருத்தி அலங்காரம். பரிவிருத்தினால எக்ஸ்சேஞ்ச்னு அர்த்தம். இந்த பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை 4 நான் உனக்கு தருவேன், சங்கத்தமிழ் 3 எனக்கு நீ தா. நான் 4 கொடுக்குறேன் பாரு, நான் உன்னை 4 கேட்கல, நீ எனக்கு 3 மாத்திரம் தா
அப்படின்னு கேட்கறாளாம் அவையார். அதேதான் அந்த யார்கோலோ சத்துரரும். இந்த விஷயத்தை கொடுத்துட்டு தமிழே எனக்கு கொடுன்னு கேட்கிறா. அதுதான் அங்க எத்தனை கேட்கிறா. இங்கேயும் அதே மாதிரி நான் என்னை கொடுத்தேன்னுங்கிறச்சு கொண்டது எந்தன்னை, கொண்டது உன் தன்னை, தந்தது எந்தன்னை, நான் என்ன கொடுக்குறேங்கிறச்சு இது என்ன ஒரு உடம்பு, ஞானேந்திரியம் கர்மேந்திரியம், வெறும் ஒரு மர்த்தியலோகத்துல இருக்கக்கூடிய அழிவுற்ற இந்த சரீரம், ஜீவன், சிற்றறிவு கொண்டவன், கிஞ்சித்யன், விபு எல்லாம் கிடையாது இல்லையா. ஜீவனுடைய ஒரு கெப்பாசிட்டியும் இத்தினோடு தான். இதை கொடுத்தா அவரு கம்ப்ளீட் சரண்டர், அந்த இடத்துல சரண்டர் பண்ணும் பொழுது பரமேஸ்வரன் தன்னையே கொடுத்துடுறார். இதேதான் சம்ஸ்கிருதத்துல இவர் நம்ம ஆதிசங்கரர் சொல்றது, பவானி துவம் தாசே மயி விதர திருஷ்டிம் சகருணாம். கேட்கறது மயி விதர திருஷ்டிம் சகருணாம் இது ஸ்தோத்தும் வாஞ்சன் அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்றதுக்காக 2 வார்த்தை சொல்றான், அவ்வளவுதான். பவானி துவம்னு ஆரம்பிக்கிற, ஃபுல்லா கூட சொல்லல, எதையும் கொடுக்கவும் இல்லை. ஆனா அம்பாளுடைய காருண்யம் அங்க பரிவிருத்தி அலங்காரம் எப்படின்னா அவ தன்னையே கொடுத்துடுறான். அதாங்க நிஜ சாயுஜ்ய பதவி முகுந்த பிரம்மேந்திர ஸ்புடமகுட நீராதித்த பதாமங்கிற அங்க அங்க எக்ஸ்சேஞ்ச் எப்படி இருக்குன்னு பாருங்க. எதையுமே கொடுக்கலாமா, ஸ்தோத்திரம் பண்றத கூட ஃபுல் சென்டென்ஸ் அவனை முடிக்க விடல, பவானி துவம்னு கேட்கறான், அவ்வளவுதான். அதை உடனே அம்பாள் வேற விதமா அதை கன்ஸ்ட்ரோ பண்ணிடுறா. துவம் பவானி பவேயம் பவானி அந்த அந்த இதுல அர்த்தத்தை எடுத்துட்டு பூ தாத்துவா எடுத்துட்டு அவ சாயுஜ்ய பதவியை கொடுத்துருவாங்க. ஐயா ஆமா ஆமா பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். 3-4 எக்ஸாமும் பயங்கர சூப்பரா. என்னன்னா நம்பர்ஸ் கொடுத்து உங்களுக்கு அந்த இது கொடுக்கல வருது. நான் என்ன கொடுக்கறதுங்கிறது என்ன கொஞ்சம் குறைச்சல் ஒன்ன வாங்கின்றதுங்கிறது கொஞ்சம் பெருசு. ஆமா, ஆனா அதுல முடிக்கிறச்சு அவர் கேள்வி வேற கேட்டுக்கிறார், யார்கோலோ சத்துரரும் பாரு, யாரு இதுல சாமர்த்தியசாலி, யோசிச்சு பாரு, நான் தானே சாமர்த்தியசாலி அப்படின்னு பாரு. அதெல்லாம் ஒரு ஆக்ரஹ பக்தி, ஒரு ஸ்வீட் பக்தியில அது ரொம்ப பிடிக்கும் அந்த யார்கோலோ சத்துரருங்கிறது.